வணக்கம் நண்பர்களே. கோவை விமான நிலையத்திலிருந்து கொடிசி அரங்கத்தில் நடக்கக்கூடிய அந்த விழாவிற்கு செல்லக்கூடிய அந்த குறைந்த 15 நிமிட நேரத்தில் ஆளுநர் பிரதமரிடம் என்ன பேசினார்னா தமிழகத்தை குறித்து. அதை பற்றிய பதிவு தான் இது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். இந்த கார் பயணத்தினுடைய 15 நிமிடத்துக்குள்ளே என்னெல்லாம் சொல்ல முடியும்னு அவர் ஒரு லிஸ்ட் வச்சுருந்துருக்கார் ஆளுநர் ரவி. முதல்ல அவர் சொன்னது இந்த பல்கலைக்கழகங்களில் நடந்த முறைகேடு என்ன. இப்போ பல்கலைக்கழக வேந்தராக இருக்கிறது முதலமைச்சர் தான், ஆளுநர் கிடையாது. முன்னாடி ஆளுநர் தான் வேந்தராக இருந்தாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் தங்களுடைய கல்லூரியை இணைக்கணும், அங்கீகாரம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 224 கல்லூரிகள் போலியான ஆவணங்களை கொடுத்து அங்கீகாரம் பெற்றிருக்கின்றன. எப்படி பேராசிரியர்கள், ஒரே பேராசிரியர் 11 கல்லூரிகளில் பணிபுரிவதாக ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நிறைய பேராசிரியர் வேலை செய்கிற மாதிரியும் அதனால் தங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சில கல்லூரிகள், தமிழ்நாட்டில் இருக்க கல்லூரிகள் அங்கீகாரம் பெற்றது. 224 கல்லூரிகள் அங்கீகாரம் பெற்றிருக்கு. இதில் பெரிய முறைகேடு நடந்திருக்கு. இவர் விசாரிக்க முடியாது, யார் ஆளுநர் விசாரிக்க முடியாது. ஏன்னா அவர் வேந்தர் இல்லை, வேந்தராக இருக்கிறது முதலமைச்சர். அதனால் இது தமிழக அரசை சார்ந்தது தான் அப்படின்னு ஒரு இது மட்டும் இல்லை. இதை இப்போவே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தேர்தல் நேரத்தில் விசாரித்தாங்கங்கிற அந்த இமேஜ் வராது. இப்போவே இதை விசாரணை தொடங்கிடணும் அப்படிங்கிறது. இது பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் இல்லை, பல்கலைக்கழகங்கள் மட்டும் இல்லை, உணவு வழங்கல் துறை, நீர்வளத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மற்ற கல்வி சம்மந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாருமே இதில் பெரிய முறைகேடுகள் செய்திருக்கிறாங்க. இதை இப்போ விசாரிக்க ஆரம்பித்தாலே திமுகவுக்கு பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி கவர்னர் பிரதமரிடம் சொன்னதாக தகவல். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வெறும் அதிகாரிகள் மேலே மட்டும் நம்ம நடவடிக்கை எடுத்தால் பத்தாது, அமைச்சர்கள் மேலேயும் எடுக்கணும். அப்போ தான், ஏன்னா இது அதிகாரிகள் மட்டும் ஈடுபட்டிருக்கிறதா தெரியலை அப்படின்னு. முக்கியமாக இந்த கல்லூரிகள், போலி கல்லூரிகள், ஒரு கல்லூரி பேராசிரியர் 11 காலேஜில் வேலை பார்க்குறாருன்னா நடக்கிற காரியமா? அப்படி கணக்கு காட்டி தான் வாங்கியிருக்காங்க. 224 கல்லூரிகள் வாங்கியிருக்காங்க. இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக இந்த பல்கலைக்கழக விவகாரங்கள், நீர்வளம், உணவு வழங்கல் துறை, நெடுஞ்சாலைத்துறை, இன்னும் டாஸ்மார்க்கு, இதெல்லாம் சேர்த்து பெரிய சேதாரத்தை திமுகவுக்கு உண்டு பண்ணணும், இப்போவே ஆரம்பிக்கணும் விசாரணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வழக்குகள் உடனடியாக துரிதப்படும் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த தகவல்கள். தொடர்ந்து செய்திகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள்.